தூத்துக்குடி. இன்னைக்கு நாகர்கோவில் இல்லை, திருநெல்வேலி, மார்த்தாண்டம் மற்றும் ஊட்டி சபையிலிருந்து மற்றும் மற்ற சபையிலிருந்து கூட்டிட்டு இருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள் உங்க அனைவருக்கு நாம் வரவேற்கிறோம். நம்மளுடைய வாரந்தோறும் 3வது வால்யூமோடைய இருக்கிற தியானம் படைப்பு, அதாவது ஸ்டடி மெடிடேஷன், இதோட இருக்கிற நம்மளுடைய எடுக்கிற விதம் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் கொடுக்குறோம். ஒவ்வொரு பேரா படிக்கும் சகோதரி, அதுக்கு பின்பு அதோடைய பேரா உள்ள இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு சுருக்கமா எடுத்து வைக்கும். அந்த பேரை வாசிக்கும் போது, அந்த சகோதரி வாசிக்கும் போது நீங்க கூட உங்களுடைய கரங்கள்ல அந்த 3வது வால்யூமை வச்சு அங்கேயே நீங்க கண்ணை வச்சு நீங்க தியானம் பண்ணிட்டா மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அதற்கு பின்பு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் உங்களுடைய கேள்விகளுக்கு, டிஸ்கஷனுக்கு, கருத்துக்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் நீங்க அது பேசலாம். பேசும்போது ஏதோ ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி எடுத்துக்கொண்டு வர கருத்து அல்லது கேள்வி வேற சகோதர சகோதரிகள் பேசுறதுக்கு விரும்பிட்டா முழு சுயாதீனம் உங்களுக்கு இருக்கு. அது எந்த தடையே கிடையாது சகோதர சகோதரிகளை. சரி, இது சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். 101வது பக்கம் சகோதரர் சொன்னாரு. அதாவது 3rd வால்யூம்ல 3வது அத்தியாயத்துல நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த 10 கன்னிகையோடு இருக்கிற ஓமை. சகோதரி நம்ம வெல்கம் பண்றோம். சகோதரி புனிதா. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் சிஸ்டர், வாங்க. வாசிக்கலாம் பிரதர். கண்டிப்பா. ப்ளீஸ் இங்கிலீஷ் பேஜ் நம்பர் பிரதர் ப்ளீஸ். இங்கிலீஷ் நான் வேற ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் வால்யூம் இங்கே வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேட்டட் வால்யூம்ல நம்ம பேஜ் நம்பர் அது மேட்ச் ஆகாது. நம்ம 55 இதுல. ஸோ இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 92. ஓகே, 92, பேஜ் 92. தேங்க் யூ. வால்யூம்ல நம்ம பார்க்க வேண்டிய பேரா இந்த ஓமை ஒரு 2ஆம் வகுப்பார் அப்படி ஒரு செகண்ட் மூவ்மெண்ட் அப்படி வருது. அது அங்கத்துல இருந்து கண்டினியூ பண்ணும். பக்கம் 101 முதல் பேரா. ஆனால் ஓமை இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை காட்டுகிறது. அது அதே கன்னிகைகள் மத்தியில் அதே மாதிரி ஆனாலும் வித்தியாசமானது ஒன்றை காட்டுகிறது. பொதுவாக அதே வகுப்பினரை தான் குறிப்பிடுகிறது. ஆனால் அதே தனிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டியது இல்லை. முதலாவது உள்ள சம்பவம் தீர்க்க தரிசனத்தின் மேல் கிடைத்த வெளிச்சத்தினால் ஏற்பட்டது. அது சபையில் மணவாளனாக மேசியா 2வது முறை வருகின்ற காலத்தை பற்றியது. ஆனால் இதில் பல வித்தியாசங்கள் உண்டு. முதலாவது உள்ள சம்பவத்தில் கன்னிகைகள் அனைவரின் தீவட்டிகளும் ஒரே மாதிரியாக எரிந்தன. மணவாளனை எதிர்பார்த்திருந்தவர்கள் எல்லோரும் பல தரப்பினராக இருந்தனர். 2வது சம்பவத்தில் எல்லோரும் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் தங்களுடைய இருதயங்களில் சத்திய ஆவி உள்ளவர்களும் வேதாகமத்தை பற்றிய ஓர் அறிவு ஆயத்தம் பண்ணப்பட்ட தீவட்டி உள்ளவர்கள் மாத்திரமே வெளியே வரும்படி நடத்தப்படுவார்கள். முதலாவது சம்பவத்தில் ஏமாற்றம் பற்றி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. மேலும் 1335 நாட்களுக்கு காத்திருப்பது அவசியமாக இருந்தது. ஆனால் 2வது சம்பவம் போதும் சிஸ்டர், ஏன்னா இது பெரிய பேரா. இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். இப்ப இந்த இருக்கிற வரிகள் மேல நம்ம இப்போ நம்ம தியானம் செய்யலாம். சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, இங்க இந்த 10 கன்னிகையோடு இருக்கிற ஊமை பத்தி இங்க நாங்க படிச்சுக்கிறோம். சகோதரர் ரசல் என்ன எழுதுறாருன்னா, அவர் சொல்றாரு, வசனம் 1 முதல் 6 வரை, 1 முதல் 6 வரை, அதாவது 5 வரை அங்கே வருது இந்த ஓமையோடைய முதல் பகுதி. அப்புறமா 6ல இருந்து ஆரம்பிக்கிறது 2வது பகுதி. இந்த 2 பகுதி எப்படி சொல்லலாம்னா, நடுராத்திரிக்கு முன்னே ஒரு பகுதி, நடுராத்திரிக்கு பின்னே ஒரு பகுதி.
அந்த நடுராத்திரி தான் நாங்க பார்க்கிறோம் அந்த 1335 நாள் ஓடி இருக்கிற முடிவு. அது காலம் தீர்க்க தரிசனம் கணக்குடைய முடிவு. அங்கதான் நாங்க பார்க்கிறோம் நடுராத்திரி சொல்லும் போது அது அர்த்தம் வந்து ஒரு நாள் முடியுது, இன்னொரு புது நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 6வது 1000 வருஷம் முடியுது, 7வது 1000 வருஷம் ஆரம்பிக்கிறது. இந்த 2 பிரிக்குதல் இங்கே நாங்க பார்க்கிறோம். சகோதரர் சுற்றி காமிச்சிருக்கிறாரு. வசனங்கள் 1 முதல் 5 வரை மில்லர் அமைப்பு சம்பந்தப்பட்ட பரிசுத்தவான்கள். வசனம் 6ல இருந்து 2வது பகுதி அது நம்ம பார்க்கிறோம் லவோதோக்கியா சபை மற்றும் சகோதரர் ரசல் சார்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள். இப்போ சகோதர சகோதரிகளை இந்த இருக்கிற பகுதி மேல, இந்த இருக்கிற பேரா மேல இவ்வளவு தூரம் நம்ம படிச்சிட்டோம். இந்த விஷயங்கள் மேல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா, ஏதாவது கேள்வி இருந்தா, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஏதோ புரியல, விசேஷமா ஏதோ புரியலன்னா திருப்பி நீங்க கேட்கலாம். அல்லது ஏதோ வந்து உங்களுக்கு கூடுதலான கருத்து இருந்தா நீங்க பேசலாம், கேள்வி இருந்தா கேட்கலாம். சகோதர சகோதரில இந்த ஆமா வெல்கம். ஒரு கேள்வி என்னன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வந்து அந்த பிரதர் அவங்க கொடுத்துருக்காங்களா பார்த்தா 1ல இருந்து அது வரை அந்த அதுல வந்து 2 பேரும் புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் 2 பேருமே தூங்கி விட்டதா வசனம் சொல்லுது பிரதர். நம்ம இவ்வளவு நாளா நான் வந்து 5 பேர் மட்டும் தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். ஆமா, கரெக்ட். போன தடவை நம்ம இந்த கிளாஸோட கடைசியில ஒரு சகோதரி கேட்டாங்க, சிஸ்டர் மேரி. அப்ப அந்த விஷயத்துல வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த மில்லர் அமைப்பின் சம்பவத்துல 1844 அந்த வந்து கிடைச்ச அந்த ஏமாற்றம், அது வந்து பாதிக்கப்பட்டது எல்லா பரிசுத்தவான்கள், புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத 2 பேருக்கு வந்து அந்த ஏமாற்றத்துல ஒரு பாதிப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க நித்ரை அடைந்து தூங்கிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயத்தை பார்க்கணும். அப்போ அது என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் காலம் அவங்களுக்கு அடுத்து எப்படி பார்க்கணும், என்ன தெளிவு, என்ன வெளிச்சம், தீர்க்க தரிசனத்தோட இருக்கிற பார்வை எப்படி இருக்கலாம், அது கொஞ்ச நாள் அது வந்து அவங்களுக்கு ஒரு வழியை தொறுக்கல. அதுதான் வந்து நிதிரை அடைந்து அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, புத்தியுள்ள சரி புத்தி இல்லாத சரி. இதுல ஒரு என்ன கேள்வினா, இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து அந்த மில்லருக்கு உள்ள அந்த காலப்பகுதிக்கு மாத்திரம்தான் பொருந்துமா, அல்லது சுவிசேஷ உலகத்துல லவோதிகா சபைக்கு கிடையாதா? இந்த வசன பகுதியில உள்ள தீர்க்க தரிசனம் புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை இது வந்து முழு சபை சுவிசேஷ சபைக்கு பொருந்துமா, அல்லது அந்த மில்லர் இதுல வந்து அவங்க கணக்கை தவற விட்டதுனால தூங்கி விட்டதுனால அந்த பகுதியை தான் சுட்டி காட்டுதான்னு சொல்லுங்க பிரதர். எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியுது. இது ஆக்சுவலி இந்த ஓமை மேல நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அந்த ஆராய்ச்சி நாங்க பண்ணும்போது இந்த ஓமை வந்து ஒரு மிகவும் விசேஷமான ஓமையா இருக்குது. வெறும் மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஓமை இது. ஆக்சுவலி இது ஓமைக்கு நம்ம பேரு கூட புதுசா வச்சோம். ஓமையோட இருக்கிற புது பேர் வந்து கல்யாண ஓமை, வெட்டிங் பேரபிள். அப்ப இந்த கல்யாண ஓமை இந்த பேரு இந்த ஓமைக்கு வைக்கும்போது இது எப்படி நம்ம இப்ப படிச்சிருக்கிறோம், அதாவது மில்லர் அமைப்போடு இருக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஏமாற்றம், அந்த நடுராத்திரி வந்து 1874 அதுக்கு பிற்பாடு எப்படி வந்து உண்மை கர்த்தருடைய 2ஆம் வருகை நடந்துச்சு. இது வந்து அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்தோடு இருக்கிற ஆரம்பம் பார்வை. அதாவது 1874க்கு முன்னே நடந்த பார்வை. ஆனால்
இந்த உவமையில ஒரு இரண்டாவது பார்வை இருக்கு. அதாவது இந்த உவமை வந்து ஒரு இரண்டாவது பார்வையில நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. அது என்ன பார்வைனா, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தின் முடிவுக்கான பார்வை. அந்த முடிவுக்கான பார்வை பார்க்கும்போது இந்த வசனம் வருது இல்லைங்களா, 5வது வசனம், மணவாளன் வர தாமதிக்கும் போது அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அது பார்க்கிறது இன்னொரு இன்னொரு தாமதிக்கிற விஷயம். எதை நாம பார்க்கிறோம், சகோதரர் ரசல் மற்றும் சகோதரர் ரசல் சார்ந்த எல்லா பரிசுத்தவான்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அது நடக்கும் 1914. அதாவது சபை மகிமை ஆகும், ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். இது வந்து எதிர்பார்த்தாங்க 1914. ஆனா அங்கே வந்து அது நடக்காது இருக்கும்போது, அதாவது ஒரு ஏமாற்றமா இருக்கும்போது, இப்போ இரண்டாவது பார்வை, செகண்ட் வியூ, இந்த இருக்கிற உவமை பார்க்கும்போது 5வது வசனத்துக்கு முன்னாடி அந்த 1ஆம் வசனம் எப்படி பார்க்கிறோம்னா, 1874க்கு பின்பு எப்படி வந்து 7ஆம் தூதன் மூலமாய் அந்த தீவட்டிகள்ல இருந்து வெளிச்சம் வெளிப்பட்டுச்சு. அந்த அறுவடை செய்தியிலிருந்து வெளிச்சம் வெளிப்பட்டுச்சு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்காக, அந்த பரம அழைப்பு, அந்த வாய்ப்புக்காக. அப்புறமா எப்படி அவங்க எதிர்கொண்டு போயிட்டாங்க, எப்படி ஹாபக்கூக் 2:3 அந்த தரிசனத்தை அது கடன் தோட்டத்தின் மேல் பலகையின் மேல் எழுதி அதை படிக்கிறவர்கள் ஓடுவாங்க. ஸோ அந்த பார்வையில் இருக்குது கனி. ஆனா இது விஷயம் இன்னைக்கு நாங்க இங்கே சொல்றதுக்கு ஒரு பக்கம் நேரம் இல்லை, இன்னொரு பக்கம் அது வாய்ப்பு கூட இல்லை. பட் அது ஒரு தனி ஸ்டடி, அது ஒரு தனி ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த வசனம் வருது இல்லைங்களா, 5ஆம் வசனம், அந்த நிதிரை அடைந்து தூங்கிட்டார்கள், இந்த காரியத்தை பேசுது 1914க்கு பின்பு எப்படி முழு இருக்கிற 20ஆம் நூற்றாண்டு மற்றும் இப்போ இருக்க 21ஆம் நூற்றாண்டு ஓடி இருக்கிற காலகட்டத்துல ஒரு எதிர்பார்ப்புல 2 வகுப்பாரா இருக்கிறாங்க. ஆனா இப்போ அது வந்து எங்கே வந்து அது விஷயத்தை வந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படும்னா, அந்த 6வது வசனம் சொல்லுது நடு ராத்திரி. இங்க நடு ராத்திரியோட இருக்கிற அர்த்தத்திலே இந்த 2வது பார்வையில அது வந்து குறிக்கிறது நாங்க பார்க்கிறோம். இந்த யுகத்தின் முடிவுல ஒரு கிரியை செய்யக்கூடாத ராத்திரி வரும். அந்த கிரியை செய்யக்கூடாத ராத்திரி யோவான்ல நாங்க படிக்கிறோம், 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த காரியத்தை பேசுது எப்போ நாங்க பார்க்கிறோம், இந்த இந்த இருக்கிற பேர் கிறிஸ்து மண்டலத்தோடு இருக்கிற மிருகத்தின் ஸ்வரூபம் அதை வெளிப்படும் தெளிவா. அந்த நேரத்துல வந்து என்னெல்லாம் பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சபையுடைய முடிவு பத்தி, அந்த நேரத்துல அது வெளிப்படும். ஸோ அது அந்த பார்வையில பார்க்கும்போது நம்ம நிறைய படிக்கணும். படிக்கும்போது நிறைய இந்த வசனங்கள் 7, 8, 9, 10, 11 அந்த அந்த பார்வையில பார்க்கணும். பட் எஸ், அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அதுல இருந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம சுவிசேஷ யுகம் இல்ல, முழு லவோதோக்கியா முடிவு இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்துக்காக நம்ம படிப்பினைகள் கற்றுக்கொள்ளலாம். ஓவர். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மில்லர் மில்லர் அமைப்புல இருக்கட்டும், 1884 இருக்கட்டும், அதாவது 1914 இருக்கட்டும், அவங்க புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை நித்திரை அடைந்துட்டார்கள் சொல்லி பார்க்குறோம். அது இன்னும் வர நித்திரை அடைந்துட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். உண்மை 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 இன்னும் வர அது முழிக்கல, உண்மைதான், நித்திரையில தான் இருக்காங்க லவோதிக்கா சபை முதற்கொண்டு அப்படின்னு. ஆமா, 2வது பார்வையில அப்படித்தான் இருக்காங்க. உண்மைதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள் இந்த வரிகள் மேல ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா?
சகோதரர் ரசல் எப்படி பிரிக்கிறார் நாங்க பார்க்கிறோம். 5வது வசனம் வரைக்கும் மற்றும் 6வது வசனத்துக்கு பின்பு. நடுராத்திரிக்கு முன்னே ஒரு வகுப்பார், நடுராத்திரிக்கு பின்பு ஒரு வகுப்பார். இந்த ரெண்டு இருக்கிற வகுப்பாருக்குள்ள சத்தியத்துடைய பெரிய வித்தியாசங்கள் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்றீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் சத்தியத்துக்கு பெரிய வித்தியாசங்கள் இருந்துச்சு? யாராவது சொல்றீங்களா? ஏன் நடுராத்திரிக்கு முன்னே இருக்கிற வகுப்பாருக்கு அந்த சத்தியத்தை தெளிவு இருக்கவே இல்லை, ஆனா நாங்க பார்க்கிறோம் நடுராத்திரிக்கு பின்பு இருக்கிற வகுப்பாருக்கு அந்த சத்தியத்தை தெளிவா இருந்துச்சு, தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்? காரணம் என்ன? இப்ப நீங்க தூங்கின்கிறீங்களா இல்லாட்டி நீங்க முழிச்சுங்கிறீங்களா? பிரதர் மணவாளன் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க செகண்ட் வகுப்பாருக்கு. வேத வசனம் வாசிக்கிற சிஸ்டர் சகோதரி புனிதா தான் கரெக்டா சொல்லிட்டாங்க. இதுதான் ஆன்சரு. மணவாளனுடைய வருகைக்கு பின்பு அவர் தான் இந்த மாபெரும் சத்தியங்கள் போஜனம் பாணியில அவர் பரிமாறிக்கிறார். இதுதான் காரணம். இது 1874க்கு முன்னே, நடுராத்திரிக்கு முன்னே இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கவே இல்லை. ஏதாவது கருத்துக்கள் பேசணுமா யாருக்கு? சரி சிஸ்டர் தொடரலாம். ஆனால் இரண்டாவது சம்பவம் ஒரு ஏமாற்றத்திற்கு உரியது அல்ல. ஆகையால் காத்திருப்பது என்பது இனிமேலும் தேவையில்லை. 1335 தீர்க்க தரிசன நாட்கள் முடிந்தவுடன் 1874ஆம் ஆண்டு சரியாக நிறைவு வந்தது. காத்திருக்கும் காலமாகிய 1335 வருடங்கள் முடிந்தவுடன் மேற்கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் கற்றுக் கொடுத்தபடி நம்முடைய ஆண்டவரின் பிரசன்னத்தை புரிந்து கொள்ளுதல் ஆரம்பமானது. புது யுகத்தின் அதிகாலை வேளையாக இருந்தது. ஆனால் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்ட கன்னிகைகளை பொறுத்தவரையில் அது நடுராத்திரியாக இருந்தது. இதோ மணவாளன் வருகிறார். பழைய கிரேக்க பூர்வீக பிரதிகளில், சினையாட்டிக் வாட்டிகன் பிரதிகளில் வருகிறார் என்கிற வார்த்தை விடப்பட்டுள்ளது. அதில் இதோ மணவாளன் என்று உள்ளது என்கிற சத்தம் அல்ல, இதோ மணவாளன், behold the bridegroom என்கிற சத்தம் கேட்கப்பட்டது. இன்னும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதோ அவர் வந்து விட்டார். நாம் இப்பொழுது மனுஷகுமாரனின் பிரசன்ன காலத்தில், அதாவது பரோசியா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் இருந்து புனிதா சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இந்த பேராவுடைய இருக்கிற 2வது பாகம் நாங்க கேட்டோம். இந்த இருக்கிற வார்த்தைகள்ல பிரதர் நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. 1874 அக்டோபர் தான் அந்த காலம் தீர்க்க தரிசனமுடைய இருக்கிற காலம். அதாவது 1335 நாள் உடைய முடிவு. அதுதான் நாங்க பார்க்கிறோம் கர்த்தருடைய இருக்கிற 2ஆம் வருகையுடைய இருக்கிற டேட்டு. அதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் அது நாங்க பார்க்கிறோம் வில்லியம் மில்லருடைய இருக்கிற அமைப்புல அது நடந்துச்சு. அவங்கள கணக்கு போட்டாங்க கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு. ஆனா அந்த கணக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கவே இல்லை. ஒரு தவறான ஒரு கால்குலேஷன் இருந்தது. அந்த கால்குலேஷன்னால ஒரு 30 வருஷமுடைய இருக்கிற வித்தியாசம் இருந்தது. 1874க்கு பதிலாக 30 வருஷம் முன்னாடி 1844ல கணக்கு எடுத்தாங்க. அதுல அந்த ஏமாற்றம் வந்தது. அதுக்கு பின்பு நாங்க பார்க்கிறோம் அந்த 1335 நாள் காத்து சேர்கிறவன் பாக்கியவான் சொல்லி அது அக்டோபர் 1874 கொண்டு வந்தது. அது அந்த விஷயத்தை நாங்க இங்க ஓமையில பார்க்கும்போது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், நடுராத்திரியில ஒரு கூக்குரல் என்ன வெளிப்பட்டதுன்னா, இதோ மணவாளன்.
மணவாளன் வருகிறார் இல்லை, இதோ மணவாளன். அதாவது அவர் வரப்போறார் ஒரு அறிவிப்பு இல்ல, அவர் ஏற்கனவே வந்து விட்டார். அவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம், அவருடைய ஆளுகை நம்ம இருக்கிறோம். அந்த இருக்கிற அர்த்தத்துல தான் இங்க சொல்லப்பட்டுக்கு தான் இங்க நாங்க பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரிகளை, இப்போ இந்த வார்த்தைகள், இந்த வரிகள் மேல உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் நீங்க பேசலாம். எல்லாருக்கும் தெளிவா இருக்கு போல தெரியுது. சரி, தொடரலாம் சிஸ்டர். அந்த நாளிலிருந்து இப்படியாகத்தான் இந்த இயக்கத்தின் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரின் பிரசன்னம் மற்றும் ராஜ்யத்தின் வேலையை பற்றி அறிவிப்பது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆசிரியரும் அவரோடு உடன் ஊழியர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி தீர்க்க தரிசனத்திலிருந்து இந்த புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வரைபடங்கள், அட்டவணைகள் போன்றவைகள் மூலம் 1878 ஆண்டு இறுதி வரை அறிவித்து வந்தார்கள். 1878 அக்டோபரில் ஜயன்ஸ் வாட்ச் டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் என்கிற நமது பிரசுரங்களை ஆரம்பிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் இந்த பிரசுரங்களின் லட்சக்கணக்கான பிரதிகள் காலம் நிறைவேறிவிட்டது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது என்கிற நற்செய்தியை வெளிநாடுகளிலும் பரப்பி கொண்டு வருகிறது. ஆனால் அதே வேளையில் மனிதர்களின் ராஜ்யங்களும் ஒழுங்குமுறைகளும் முழுமையான அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இங்க நாங்க பாக்குறோம், இந்த பகுதியில வந்து பிரதர் வந்து என்ன எழுதுறாருன்னா, அந்த 1874 பின்பு அந்த 2வது வகுப்பார், நடுராத்திரிக்கு பின்பு இருக்கிற வகுப்பார், அந்த வகுப்பாருக்கு நாங்க என்ன பார்க்கணும்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாபெரும் வெளிச்சம் கிடைச்சிச்சு. கர்த்தருடைய 2ஆம் வருகை பற்றி மாத்திரமல்ல, அவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த ராஜ்யத்தின் பற்றியான இருக்கிற வெளிச்சம். கர்த்தர் அவருடைய வருகை மற்றும் ராஜ்யம் ஆரம்பம் ரெண்டும் ஒண்ணு தான். கர்த்தர் அவருடைய வருகை மற்றும் ராஜ்யம் துவக்கம் ரெண்டும் ஒண்ணு தான். இந்த விஷயம் வந்து அநேக வசனங்கள் வழியாய் நாங்க பார்ப்போம். இந்த காரியத்தை தான் அந்த பாக்கியவானுடைய பெரிய அர்த்தம். 1335 நாள் காத்து சேர்கிறவன் பாக்கியவான்னா, இது வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகைக்குள்ள வரது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் உள்ள வரது கூட குறிக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய 2ஆம் வருகை மற்றும் அவருடைய ராஜ்யத்தின் துவக்கம் ரெண்டும் வந்து ஒரே ஆரம்பம்ல இருக்கிறதா இங்க பார்க்கணும். இந்த ஆச்சரியமான வெளிச்சம், இந்த ஆச்சரியமான சத்தியம், இது எப்படி வெளிப்பட்டது, என்ன மாதிரி ஊழியங்கள் அவங்கள செஞ்சாங்க, எப்படி வந்து இந்த இருக்கிற சத்தியங்கள் வந்து அவங்க அநேக விதமான விதத்துல கைப்பிரதி, புத்தகம், பலகை இது மூலமாய் வந்து அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இந்த காரியத்தை தான் இந்த இடத்துல இங்க சொல்லப்படுத்தான் இங்க பாக்குறோம். ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த ஊழியம் நடந்துச்சு. இப்ப இந்த ஊழியத்துக்காக ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் வந்து யாரும் சொல்றீங்களா? எனக்கு இந்த பெரிய ஊழியம் ஏதோ செஞ்சுட்டாங்க அந்த சமயத்துல, இந்த நடுராத்திரிக்கு பின்பு இருக்கிற வகுப்பார், அதாவது லவோதிக்கேயா சபை பெரிய அளவுக்கு பிரஸ்தாபம் பண்ணிட்டாங்க. அந்த சத்தியம், அந்த வெளிச்சம் பலவிதமான வகையில, புத்தகங்கள் வழியாய், கைப்பிரதிகள் வழியாய், பலகை வழியாய். இப்போ இந்த விஷயத்தை வேற இடத்துல ஒரு இன்னொரு வசனம் வந்து இந்த காரியத்தை பேசுது. இப்போ நீங்க யாராவது வந்து அந்த வசனம் எனக்கு எடுத்து சொல்றீங்களா? இதோ திருடன் வருகிற விதமாய், அந்த வசனம் எடுத்துக்கலாம். வசன குறிப்பு சொல்லணும். சாரி, தேடிட்டு பாருங்க வேதத்துல. பிரதர் ஐசையால அதுதான்
அந்த பேப்பர் போட். வசனம் சொல்லணும் சிஸ்டர். நீங்க வசனம் ஐசாயா எந்த சாப்டர் எந்த வசனம் சொல்லிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த வசனம் சொல்ல ஏதோ நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். பிரதர் ஐசையா 18 சாப்டருங்களா பிரதர்? வசனம் கடல் வழியாய் தண்ணீரின் மேல் நாணல் படுவிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான வசனம் வசனம் ஐசையா 18:2 பிரதர். வசனம் 18:2. அதாவது அந்த ஃபுல் சாப்டர் எப்படி பிரதர் ரசலோட ஊழியம் அருமையா எல்லா பக்கமும் வெளிப்பட்டுச்சு அவரோட அந்த நல்லது entire நல்லது நல்லது. இது வந்து குறிப்பாய் சகோதரர் ரசல் அவர் செஞ்ச ஊழியம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்கத்துல இருந்து தொடங்கி வந்து முழு உலகத்துக்கு பரவி போயிடுச்சு. நல்லது நல்லது இருக்கு. பட் நான் கேட்டுங்கிறேன், ஒரு இன்னொரு வசனம் எங்கே இந்த காலகட்டத்துல இந்த வேலை முழு லவுதோக்கியா சபை செஞ்சாங்க, இது பிரஸ்தாபம் பண்ணிட்டாங்க, அந்த வசனம் யாருக்கு ஞாபகம் இன்னும் சொல்லவே இல்லை. இது நல்லது சிஸ்டர், தேங்க்யூ. இது நல்ல வசனம். பட் இது வந்து எப்படி சொல்லணும்னா இது வந்து நேரடிய பாஷை இல்லை, இது அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்குது. இது கண்டுபிடிக்கணும் இந்த விஷயத்தை, இது அர்த்தம், இந்த வெளிப்பாடு. ஆனா நான் கேட்கிற வசனம் அது நேரடிய ஒரு அர்த்தத்துல காணப்படுது. இது வரைக்கும் யாருமே சொல்ல. சிஸ்டர் மேத்யூ ஆஹா மத்தேயு என்னங்க? நான் நினைச்சேன் நீங்க யாருமே சொல்லுவீங்க, நான் யாருமே இதெல்லாம் சொல்ல. கன்னியராஜ் பிரதர் சொல்லுவீங்களா? இல்ல பிரதர், நீங்களே சொல்லிருங்க. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. தமிழ்ல வந்து இது ஒரு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, சுவிசேஷர்களுடைய பாதம். இது சுவிசேஷருடைய பாதம் இல்ல, இது அவருடைய பாதம். அவருடைய பாதம் குறிக்குது. நாங்க குறிப்பாய் புரியணும், இது வந்து லவதோக்கிய சபை பகுதி. ஸோ லவதோக்கிய சபை பகுதி வந்து எப்படி மலைகள் மேல தேசங்களுக்குள்ள இந்த பெரிய ஊழியம் பிரஸ்தாபம் செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க, அதை பத்தி தான் இந்த வசனம் பேசுது தான் நாங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான இருக்கிற பாயிண்ட் இந்த வசனத்துலனா சியோனுக்கு சொல்லுகிறது. சியோன் சொல்லும் போதுனா இப்போத்து இருக்கிற எப்படி சொல்லனா உருவாக்கின் வந்து இருக்கிற சியோன், புது சிருஷ்டி. புது சிருஷ்டிக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், இதுதான் மெய்யான சத்தியம். இது சொல்ல வேண்டி இருக்குது. காரணம் வந்து சியோனுக்குள்ள அநேகர் வந்து இது கேட்கல, புரியல, அநேகர் வந்து இது ஏற்றுக்கொள்றது இல்லை. ஸோ அப்படி சொல்ல வேண்டி இருக்குது. உங்களுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் வழியாய், பலவிதமான நிழல் பொருள் வழியாய், பலவிதமான காலம் தீர்க்க தரிசனம் வழியாய் இந்த சத்தியத்தை வெளிப்படணும். இப்போ சகோதர சகோதரிகள, நீங்க ஏதாவது பேசலாம் பேசலாம்.
இப்போ இந்த லட்சக்கணக்கான பிரதிநிதி அடிச்சிருக்காங்களா பிரதர் அந்த ட்ராக்ஸு? அது வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள்ல போட்டு அடிச்சிருக்கிறாங்க? எப்போ? இல்ல பிரதர், அந்த அவருடைய 1878 அக்டோபர்ல அந்த வாட்ச் டவர்ல இருந்து அந்த பத்திரிகை மூலமா அடிச்சிருக்காங்களே, அச்சடிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான பிரதிகள். ஆமாமா, 1881க்கு பின்பு. அது வந்து எதை எப்படி அடிச்சிருப்பாங்க? ஒரு கர்- அந்த காலத்துல வந்து பிரதர் வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து அது ஆஹ், அவருடைய இருக்கிற இந்த மணவாளன் வந்து விட்டார்னு அடிச்சிருக்காங்களோ? எப்படி ஆமா அடிக்கிறாங்க? ஆமா ஓ, ஆமா, ஆ, அவர் எப்படி ஓ, எழுதிட்டார்னா ஆ. ஹெரல்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ், அதாவது ஆஹ், கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு இருக்கிற சாட்சி, ஓகே, ஓகே. அப்படித்தான் வந்து எழுதிட்டாங்க. ஹெரல்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் அண்ட் த கிங்டம். இது இது வந்து வசனத்துல இருந்து நாங்க பார்க்கிறோம். சொல்ல வேண்டி பிரஸ்தாபம் பண்ண வேண்டி செய்தி என்ன என்றால், கர்த்தருடைய 2ஆம் வருகையில அவர் வந்துவிட்டார் மாத்திரமில்ல, அவருடைய பிரசன்னம் பரௌசியா மாத்திரமில்ல, கூட கூட சொல்ல வேண்டி மிக முக்கியமான விஷயம்னா, உம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இது மிக பெரிய சத்தியம். நம்ம சகோதரிகள் மத்தியில அதிகமான கருத்து வேறுபாடு இல்லை நான் நினைக்கிறேன். நம்ம மத்தியில தனிப்பட்ட சகோதரிகளை இல்லை, நான் ஒத்துக்கிறது இல்லை, ராஜ்யம் தோக்கல, ராஜ்யம் ராஜ்யம் இந்த இந்த காரணத்துக்கு தோக்க முடியாது இல்ல. ஆனா நாங்க வந்து ஆப்பிரிக்கா போகும்போது அமெரிக்க சகோதரர்கள் வந்து அங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பகிரங்கமான எதிர்ப்பு கிடைக்குது. பகிரமான எதிர்ப்பு. அவங்க சொல்லுவாங்க, நோ 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 நோ, அப்படியெல்லாம் இல்ல, ராஜ்யம் இன்னும் ஆரம்பிக்கல, 1000 வருஷம் ராஜ்யம் ஆரம்பிக்கல, சபை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கருத்துக்கள் அவங்க வைக்கிறாங்க, அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா இது விஷயத்தை வந்து இந்த வசனத்துக்கு நேர் விரோதமான காரியம். பட் நம்ம சகோதரிகளை நீங்க, நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற குழப்பமான பார்வை இல்லை. தேவனுக்கு நன்றி. யாருக்கு ஏதாவது கருத்து இருக்கா சகோதரிகளை? ஸோ முக்கியமான பாயிண்ட் இங்க நாங்க பார்த்தோம். அது அது என்ன பார்க்கணும்னா, இந்த 1874 பின்பு நடுராத்திரிக்கு பின்பு இருக்கிற வகுப்பார் லவோதிக்கேய சபை, இந்த இருக்கிற ஆச்சரியமான ஒளி சத்தியம் மணவாளன் பத்தி அவங்கள பெற்றுக்கொள்ளும் போது, மணவாளனுடைய இருக்கிற வருகை, மணவாளனுடைய இருக்கிற பிரசன்னம் மற்றும் மணவாளனுடைய இருக்கிற ராஜரீகம் துவக்கம், இது வந்து அவங்க வாங்கிட்டு பின்பு இது மிக வைராகியத்துல உற்சாகத்துல இது பிரஸ்தாபம் பண்றாங்க உலகம் முழுவதும். சகோதரி சாந்தி வந்து காமிச்சாங்க ஏசாயா 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல குறிப்பா எப்படி இந்த ஊழியம் வந்து ஒரு 7ஆம் தூதன், அந்த 7ஆம் தூதன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த காலத்துடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால அங்கே வந்து அவர் எப்படி இந்த வேலை வந்து அவரு துவக்கிட்டார், எப்படி அவரை செஞ்சிட்டார், அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா அது அடையாள பாஷை. இந்த அடையாள பாஷையில வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட வகையில வந்து அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அது விஷயத்தை ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கோம். மற்ற சகோதரிகள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெளிவா புரியுது தான் நம்ம எடுக்கணும், அப்படித்தான் நம்ம அர்த்தம். இல்லாட்டி கூச்சம் விஷயம் இருந்ததுன்னா கூச்சம் வேண்டாம், தாராளமா பேசலாம். உங்களுடைய அக்ரிமெண்ட், உங்களுடைய ஆமோதிப்பு எல்லாம் உங்களுக்கு நீங்க பேசலாம். அது ரொம்ப என்கரேஜிங்கா எனக்கு மற்றும் அநேக இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு. இன்னைக்கு ஜேக்கப் வரல இல்லைங்களா? ஜேக்கப் பிரதர். பிரதர், ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். இந்த புது யுகத்தின் அதிகாலை வேலையாக இருந்தது. ஆனால் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்ட கன்னிகைகளை பொறுத்த வரையில் அது நடு ராத்திரியாக இருந்தது.
இந்த ஒரு 2 டிஃபரன்ஸையும் கொஞ்சம் விளக்குங்க. நான் அதை பார்த்தேன், நோட் பண்ண, அதை பேசலான்னு நான் மறந்துட்டேன். தேங்க்யூ, நீங்க ரிவைண்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ புனிதா சிஸ்டர். சார் இது 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 நோட் பண்ணுங்க. இங்க விஷயம் வந்து நடுராத்திரி இந்த உவமை காமிக்குது. வசனம் 6. அந்த நடுராத்திரி வந்து நாங்க பார்க்கும்போது அது நம்ம பார்க்கிறோம். அது என்ன குறிக்கிறதுனா, நடுராத்திரி வந்து குறிக்கிறது ஒரு நாளுடைய முடிவு, ஒரு புது நாளுடைய இருக்கிற ஆரம்பம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நினைக்கிறேன், சொல்றதுக்கு அவசியம் இல்லை. நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லும் போது சில நேரத்துல, அல்லது ஹாப்பி நியூ இயர் சொல்லும் போது சில நேரத்துல நம்ம அந்த நடுராத்திரி சமயத்துல தான் நம்ம சொல்வோம். ஏன்னா அது புது நாளுடைய ஆரம்பம். ஆனா அந்த நேரத்துல வந்து என்ன சொல்ல முடியாது, அங்க வந்து நாள், அதாவது பகல் இன்னும் வரல. அந்த நாள், அந்த பகல் வரத்துக்கு இன்னும் 5-6 மணி நேரம் வேணும். சூரியன் இன்னும் உதிக்கல. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் வேணும். ஸோ இந்த விஷயத்துல வந்து நாங்க பார்க்கும்போது இந்த நடு ராத்திரி வந்து லவதோக்கியாக்கு ஆரம்பம் போது இந்த 1874 அந்த அந்த ஆரம்பித்த பின்பு அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, இது நடு ராத்திரியில, ஆமா இது ஆரம்பம். ஆனா ராஜ்யத்தின் விடியல், ராஜ்யத்தின் பகல் அது அங்கே வரல. ராஜ்யத்தின் விடியல், ராஜ்யத்தின் பகல் வந்து அது நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அது வந்துச்சு. ஆனா அது அப்படி அங்க வரல. ஒரு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ராஜ்யத்துக்கு ஒரு ராத்திரி இருக்கு. ராஜ்யத்துக்கு ஒரு ராத்திரி இருக்குது. அந்த 5-6 மணி நேரம் நடு ராத்திரியில இருந்து சபை மகிமை ஆயிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட அப்போகலிப்சிஸ்ல வெளிப்படுவது, அந்த உதிக்கிற சூரியன்ல வெளிப்படுவது, அது வரைக்கும் வந்து நாங்க பாக்குறோம் இருக்குது ஒரு 5-6 மணி நேரம். இதுதான் ராஜ்யத்தின் ராத்திரி. இந்த ராஜ்யத்தின் ராத்திரியில லவதோக்கியா பஸ்கா கொண்டாடுறாங்க மாம்சத்துல. பஸ்காக்கு ஒரு ராத்திரி பாகம் வேணும் இல்லைங்களா சுவிசேஷ யுகத்துல. ஆனா சுவிசேஷ யுகத்தோட இருக்கிற ராத்திரி பாகம் எங்க முடியுது? அந்த நாங்க பாக்குறோம் சங்கீதம் 30:5 தமிழ்ல சாயங்காலத்துல அழகை தங்கும். ஆக்சுவலி வரணும் ராத்திரியில அழகை தங்கும், விடியற் காலத்துல களிப்புண்டாக்கும். அது நம்ம தெரியும் 6000 வருஷம். அது 1874 முடியுது அந்த ராத்திரி. இது வந்து 4126 வீழ்ச்சியிலிருந்து 1874 வரை ஒரு 6000 வருஷம் ராத்திரி. ஆனா இங்க இன்னொரு ரகசியம் என்னன்னா, அந்த ராத்திரி முடிஞ்சு ராஜ்யத்தை துவக்கிட்டு பிற்பாடு உடனே ராஜ்யத்தின் விடியற் காலம் ஆரம்பிக்கிறது இல்ல. ராஜ்யத்தின் விடியற் காலம் ஆரம்பிக்கிறது ஒரு 5-6 மணி நேரம் ஒரு கேப் இருக்கு. இதுதான் நாங்க பாக்குறோம். அந்த டிவைன் பிளான் சார்ட்ல வந்து ஒரு ஓவர்லாப் வருது. அந்த ஓவர்லாப் வருது இல்லைங்களா? 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் ஓவர்லாப். அந்த ஓவர்லாப் பீரியட் தான் இந்த ராஜ்யத்தின் ராத்திரி காலம். இந்த ராஜ்யத்தின் ராத்திரி காலம் தான் நம்ம என்ன பார்க்கணும்னா, இது பொதுவாக சகோதரர்கள் மத்தியில ஒரு தெளிவான காரியம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜ்யத்தின் விடியல்ல நம்ம இருக்கிறோம், ராஜ்யத்தின் விடியற் காலத்துல நம்ம இருக்கிறோம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லி போனாக்கா நம்ம கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு கூட இருக்குது, ஒரு புக்கு கூட இருக்குது. அது பேர் டான், விடியற் காலம். ஆனா ஆக்சுவலி டான் இன்னும் வரல. டான் இன்னும் முன்னாடி இருக்கு. நம்ம இன்னும் ராஜ்யத்தின் ராத்திரியில இருக்கிறோம். சோ சகோதரி புனிதா எனக்கு கேட்ட இந்த கேள்வி மற்றும் இங்கே சொல்லிட்டு இருக்கிற காரியங்கள் படிக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யம் ஆரம்பிக்கிறது நடுராத்திரியில. அந்த நடுராத்திரி வந்து ஒரு இருட்டின் காலம். அந்த இருட்டின் காலம் நடுராத்திரியிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் நடக்குது. அப்பதான் சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது குறிக்குது நாங்க பார்க்கிறோம் முழுவதும் மகிமைப்பட்ட சபை மற்றும் இயேசு அப்போகலிப்சிஸ்ல. அதுக்கு முன்னாடி
முழு லவோதோக்கிய சபை காலகட்டம் இருக்கு மாம்சத்துல. ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு இதுக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு. நம்ம இந்த காரியத்தை தனியா படிக்கும்போது அது நீங்க ஏசாயா புஸ்தகத்துல இந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் குறிக்குது இந்த 2வது ராத்திரி குறித்து, ராஜ்யத்தின் ராத்திரி குறித்து வசனம் நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. பொதுவான தமிழ் பைபிள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு 2 கேள்வி இங்க வருது. ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது, ஜாமக்காரன் இரவு எவ்வளவு சென்றது. பொதுவான தமிழ் பைபிள்ல அது எடிட் பண்ணிட்டு ஒரு கேள்வி தான் வருது. ஆனா திருவிவிலியம் பைபிள்ல ரொம்ப அழகா அருமையா கரெக்டா வருது. ஸோ திருவிவிலியம் பைபிள் யார்கிட்ட இருந்தா நீங்க வாசி. யார்கிட்ட திருவிவிலியம் பைபிள் இருந்தா கொஞ்சம் தயவு செய்து வாசிங்க. சிஸ்டர் புனிதா கிட்ட இருக்கா, இல்லாட்டி வேற யார்கிட்ட நம்ம கேட்கிறேன். என்கிட்ட இல்ல பிரதர். ஓகே, வேற யார்கிட்ட திருவிவிலியம் பைபிள்னா கொஞ்சம் படிங்க. ஏசாயா 21, 11, 12. ஐசாயா 21, 11, 12. யார்கிட்ட இருந்தா கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பிரதர் ஆல்வின் சேலம்ல இருந்து வாசிங்க பிரதர். வெல்கம். தூமாவை பற்றிய திருவாக்கு, சேயீரிலிருந்து என்னை கூப்பிட்டு, சாமக்காவலனே இரவு எப்போது முடியும், சாமக்காவலனே இரவு எப்போது முடியும் என்று ஒருவர் கேட்க, காலை வருகிறது, அவ்வாறே இரவும். கேட்பது என்றால் கேளுங்கள், மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று சாமக்காவலன் கூறினான். நல்லா பாருங்க இந்த வசனம். நீங்க கம்பேர் பண்ண உங்களுடைய பொது தமிழ் பைபிள்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த 2 கேள்வி வரதில்லை பொது தமிழ் பைபிள்ல. இங்க தூமாவின் பாரம் செயர்ல இருந்து கூப்பிடுது. இதெல்லாம் குறிக்குது. நாங்க பாக்குறோம் அந்த 6ஆம் சபை காலகட்டத்துடைய முடிவுல மில்லர் அமைப்புல அந்த இருக்கிற 1799க்கு பின்பு மெதுவா அந்த பைபிள் சொசைட்டியோட இருக்கிற ஸ்தாபனை மூலமாய் பைபிள் ஸ்டடி ஆரம்பி, பைபிள் ஸ்டடியில இருந்து அந்த வேதம் ஆராய்ச்சி தேடும் போது அப்பதான் அந்த சங்கீதம் 30:5 இருக்கிற வசனத்தை பார்த்து அந்த வசனத்தின் படி விசாரணை என்ன பண்ணாங்கன்னா, ஜாமக்காரன் இங்க குறிக்கிறது தீர்க்க தரிசனம், ப்ராஃபசி. ஜாமக்காரன் இரவு எவ்வளோ சென்றது, அதாவது இந்த சங்கீதம் 30:5 இருக்கிற அந்த இரவு எவ்வளவு சென்றது. ஸோ அது தான் ஒரு புரிதல் இருந்துச்சு அந்த நேரத்துல. ஸோ விசாரணை பண்றாங்க. ஆனா ஜாமக்காரன் என்ன பதில் கொடுக்கறனா, விடியற்காலம் வருகிறது, நீங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிற விடியற்காலம் வருகிறது, ஆனா ஒரு ராக்காலம் கூட வருகிறது. அது என்ன விஷயம்னா அதிர்ச்சி கொடுக்குது. நான் ஒரு ராக்காலம் முடிக்கிறது பத்தி பேசிக்கிறோம். அந்த முடிக்கிற ராக்காலம் கொண்டு வரோம் ஒரு விடியற் காலம். இதுதான் நம்ம விசாரிக்கிறோம். ஆனா ஜாமக்காரன் தீர்க்க தரிசனம் என்ன சொல்றதுன்னா, ஆமா ஆமா நீங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிற விடியல் காலம் வருகிறது, ஆனா ஒரு இன்னொரு காலம் வருகிறது. இது உனக்கு குழப்பமாயிட்டுக்கும். அப்ப நீங்க இப்போ விசாரிக்கிறதுக்கு மனதா இருந்தா திருப்பி வா. அதாவது நீ இன்னும் படி, இது இன்னும் வேதத்துல படி, இன்னும் தீர்க்க தரிசனத்துக்கிட்ட நீங்க தேடி வா, இந்த விஷயத்தை வெளிப்படும். சோ இது செகண்ட் கேள்வி நாங்க கேட்கணும் இப்போ. அதாவது இந்த ராஜ்யத்தின் ராக்காலம் எவ்வளவு சென்றது, அது நிறைய பேர் இன்னைக்கு கேட்கறது இல்லை. ஏன்னா தூங்கிக்கிறாங்க. அந்த 2 வகுப்பார் தூங்கிக்கிறாங்க உவமை சொல்றது. அதனால தான் இங்க நாங்க பாக்குறோம். சோ இந்த வசனத்தை இந்த தீர்க்க தரிசனத்தை நாங்க வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சுக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர் புனிதா. நீங்க காமிச்ச விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோமா இல்லாட்டி இல்லையா?
ஓகே பிரதர், அதுதான். தேங்க்யூ. ஏதாவது கருத்துக்கள் சகோதர சகோதரிகள் நீங்க பேசலாம். நம்ம பேசிட்ட விஷயத்துக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பேசலாம். பிரதர், இப்ப தேங்க்யூ. நம்ம இரவு வேளையில ராத்திரியில இருக்கோமா அல்லது பகல் தொடக்கத்துல இருக்குமா பிரதர்? அதை சொல்லுங்க பிரதர். பகல் இன்னும் வரல கனி. பகல் வரணும்னா சூரியன் வேணும். சூரியன் வந்து உதிக்கணும். சூரியன் குறிக்குது முழுவதும் மகிமைப்பட்ட சபை, நீதியின் சூரியன், மல்கியால 4ஆம் அதிகாரத்துல. சோ நம்ம வந்து அந்த பகல் நேரத்துக்கு இன்னும் வரல. நம்ம ரா காலத்துல இருக்கிறோம். இந்த ரா காலம் இன்னும் இருட்டான ரா காலமா மாறப்போகுது. அந்த விடியற்கு முன்னாடி அதைத்தான் கிரியை செய்யக்கூடாத ராத்திரி. எப்போ பேர் சபையோட இருக்கிற அமைப்போட இருக்கிற வல்லமை வந்து விரோதமாய் நம்ம பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்புவோம். சோ இந்த நிலைமையில நாம இப்ப இருக்கிறோம். ஓகேங்க பிரதர். யாருக்கு வேற ஏதோ கேள்வி இருக்கா? நேரம் கூட முடிஞ்சிட்டுக்குது. இருக்கா? எனக்கு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கும்போது இந்த இந்த இருக்கிற உவமையில வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, எல்லார்கிட்ட வந்து தீவட்டிகள் இருக்கு. ஆனா இந்த வகுப்பார்ல 2 பிரிவினை இருக்கு. புத்தியுள்ள, புத்தி இல்லாத கன்னிகை. ஸோ புத்தியுள்ள கன்னிகைக்கு தான் அவங்க பார்க்கறதுக்கு போதுமான எண்ணெய் இருக்குது. அவங்க தீவட்டியில இல்ல, பாத்திரத்துல. அவ தேவைப்படும் போது தீவட்டியில ஊத்தலாம். ஆனா இன்னொரு வகுப்பார் போதுமான எண்ணெய் இல்லை. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். கடைசியில கன்க்ளூஷன்ல யாருக்கு ஏதாவது கேள்விகள் கருத்து இருந்தானா நீங்க பேசலாம் சகோதர சகோதரிகள். நம்ம எதிர்பார்த்துக்கிறோம் நீங்க எல்லாரும் பேசுவீங்க. அந்த வசனத்துல 21வது அதிகாரத்துல 12வது வசனம் வந்து சொல்லுங்க பிரதர். காலை வருகிறது, அவ்வாறே இரவும் கேட்பதென்றால் கேளுங்கள், மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று சாமக்காரன் கூறுகிறான். எஸ் பிரதர், கனி பிரதர், அது ஆக்சுவலி யார் பேசுறதுன்னா தீர்க்க தரிசனம் ஜாமக்காவலனை. ஜாமக்காவலனை வந்து இங்க குறிக்குது பைபிளுடைய தீர்க்க தரிசனம். ஸோ பைபிளுடைய ஆராய்ச்சி பண்ணும்போது தீர்க்க தரிசனத்தின் வழியாய் வெளிப்படுது. என்ன வெளிப்படுதுன்னா, சங்கீதம் 30:5 பிரகாரமாக தேடி என்கிறோம், எங்கே ராத்திரி முடியுது, எங்கே விடியற் காலம் ஆரம்பிக்கிறது. அந்த தேடல் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் என்ன வெளிப்படுதுன்னா, ஆமா அந்த இருக்கிற ராத்திரி முடிய போகுது, ஆமா அந்த விடியற் காலம் வரப்போகுது. ஆனால் அதுக்கு விடியற் காலம் வரத்துக்கு முன்னே அந்த முதல் ராத்திரி முடிஞ்சு இன்னொரு சின்ன ராத்திரி நடுவுல வரும். அந்த சின்ன ராத்திரி தான் ராஜ்யத்தின் ராத்திரி. 1874 இருந்து அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வர வரைக்கும், அதாவது சபை முழுவதும் மகிமைப்படுற வரைக்கும் இது வந்து தான் பார்க்கணும். இது விஷயத்தை தீர்க்க தரிசனம் சொல்ல, இது வந்து நீங்க கேட்கறது மனதா இருந்தா, இந்த விஷயத்தை வந்து நீங்க தேடுறதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு மனதா இருந்தா திருப்பி வா, மறுபடியும் வேதம் ஆராய்ச்சி பண்ணு, தேடு. இதுதான் வந்து காலம் தீர்க்க தரிசனம் ஜாமக்காவலை ஆலோசனை கொடுக்குறாங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர், நன்றி. வெல்கம் சகோதர பால்ராஜ் பேசுறேன் பிரதர். வாங்க பிரதர், வணக்கம். அதுல அந்த திருப்பி வா அப்படின்னு சொல்றது வந்து திரும்பி வா அப்படிங்கிறது அந்த மகா உபத்திரவ காலத்தை குறிக்குமா பிரதர்? நோ திரும்பி வா குறிக்குது. அந்த பிரயாசம் நீங்க பண்றதுக்கு மனசா இருக்கா? இப்போ இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நீங்க கேக்குறீங்க, ஒரு இன்னொரு ராத்திரி. இப்போ நீங்க மறுபடியும் பைபிள்ல போய் தேடுறதுக்கு மனசா இருக்கா? அதுதான் திருப்பி வா. ஓகே. ஏன்னா எப்பன்னா எந்த ஒரு சத்தியத்துக்காக நாங்க பிரயாசம் பண்ணோம், நாங்க வேதத்தை போய் தேடணும், நாங்க வேதத்தோட இருக்கிற பெரட்டணும், தேடணும், பிரயாசம் பண்ணோம். அதுதான் திருப்பி வா. ஓகே. தேங்க்யூ. வெல்கம். மற்ற சகோதர சகோதரிகள் க்ளோசிங் கமெண்ட்ஸ் க்ளோஸ் பண்றோம்.
ஆல்வின் பிரதர் ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? ஆல்வின் சகோதர், சேலம் ஆல்வின். அங்கிள் நோ கமெண்ட்ஸ் அங்கிள். நோ கமெண்ட்ஸ், வெரி குட். சரி, மற்ற சகோதர சகோதரிகள் நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க. அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசான ஒரு கருத்து அல்லது கேள்வி எழுமிட்டா எழுதிட்டு வைங்க. அடுத்த கிளாஸ்ல நீங்க அந்த விஷயத்தை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு மட்டும் நாகர்கோயில் பரிசுத்தவான்கள் சேரல. காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு காட்டேஜ் மீட்டிங். அடுத்த வாரத்துல அவங்க வந்துருவாங்க. ஸோ தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற தியானம் படிப்பு வழியாக உங்க அனைவரும் ஆஸ்வதிப்பராக. மற்றும் விசேஷ நன்றி நம்ம சிஸ்டர் புனிதாக்கு பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த வேத வாசிப்பு பண்ணிட்டாங்க. நன்றி, தேங்க்யூ.